தமிழ்நாட்டின் வரலாற்றில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஒரு தனி இடம் உள்ளது. இந்த நாட்டில் கிறிஸ்தவம் வந்தது மிகவும் பழமையான காலத்திலேயே என்று கிறிஸ்தவ பாரம்பரியம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் இந்தியாவுக்கு வந்து தேவனுடைய செய்தியை அறிவித்தார் என்று பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அந்த காலத்தில் இந்த நாட்டில் பெரும்பாலும் இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தனர். ஆனால் சிலர் புனித தோமையார் அறிவித்த தேவனுடைய செய்தியை கேட்டு கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு தேவனை ஜெபிக்க ஒரு இடம் தேவைப்பட்டது. அதனால்தான் சிறிய ஜெபமன்றங்கள் உருவாகத் தொடங்கின. பின்னர் அந்த ஜெபமன்றங்களே காலப்போக்கில் தேவாலயங்களாக வளர்ந்தன. இப்போது தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான சில தேவாலயங்களின் உருவான வரலாறை பார்க்கலாம். முதலில் சாந்தோம் பேராலயம் பற்றி பார்க்கலாம். சென்னை நகரத்தில் இருக்கும் இந்த பேராலயம் கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி புனித தோமையார் இந்த பகுதியில் வாழ்ந்து தேவனுடைய செய்தியை அறிவித்தார் என்று கூறப்படுகிறது. பின்னர் அவர் உயிரிழந்த பிறகு அவரது கல்லறை அமைக்கப்பட்ட இடம் சென்னை அருகில்தான் என்று கிறிஸ்தவர்கள் பல நூற்றாண்டுகளாக நம்புகிறார்கள். அந்த கல்லறையை நினைவுகூரும் வகையில் அந்த இடத்தில் முதலில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. பின்னர் வெளிநாட்டில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அந்த ஆலயத்தை பெரிதாக்கினர். பின்னர் பல முறை புதுப்பிக்கப்பட்டு இன்று நாம் பார்க்கும் பெரிய பேராலயமாக அது மாறியுள்ளது. அடுத்ததாக வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் பற்றி பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் இந்த ஆலயம் இன்று உலகம் முழுவதும் பிரபலமான கிறிஸ்தவ யாத்திரை மையமாக உள்ளது. இந்த ஆலயம் உருவானதற்கான வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது. கடலில் பயணம் செய்த சில கிறிஸ்தவ மாலுமிகள் ஒரு பெரிய புயலில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அவர்கள் அந்த ஆபத்திலிருந்து உயிர் தப்பினால் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒரு ஆலயம் கட்டுவோம் என்று ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் அவர்கள் பாதுகாப்பாக கரை சேர்ந்தபோது அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் ஒரு சிறிய ஆலயம் கட்டினர். அதுவே பின்னர் வளர்ந்து இன்று மிகப்பெரிய பேராலயமாக மாறியுள்ளது. அடுத்து பூண்டி மாதா பேராலயம் பற்றி பார்க்கலாம். இந்த ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த தேவாலயம் முதலில் ஒரு சிறிய கிராம தேவாலயமாக கட்டப்பட்டது. அந்த பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தேவனை ஜெபிக்க ஒரு இடம் தேவைப்பட்டதால் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. பின்னர் அந்த இடத்திற்கு பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தனர். அதனால் அந்த ஆலயம் மெதுவாக பெரிய யாத்திரை மையமாக வளர்ந்தது. இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வந்து ஜெபிக்கிறார்கள். அடுத்து புனித மரியாள் தேவாலயம் பற்றி பார்க்கலாம். இந்த தேவாலயம் சென்னை நகரில் உள்ள மிகவும் பழமையான தேவாலயங்களில் ஒன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் சென்னை பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்க ஒரு தேவாலயம் தேவைப்பட்டதால் இது கட்டப்பட்டது. இன்று வரை அந்த தேவாலயம் கிறிஸ்தவர்களின் ஜெப மையமாக இருந்து வருகிறது. இந்த தேவாலயங்கள் எல்லாம் ஒரு காரணத்திற்காக உருவானவை. மனிதர்கள் தேவனை ஜெபிக்க அவர்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் இந்த தேவாலயங்கள் உருவானது. பல நூற்றாண்டுகளாக இந்த இடங்கள் மக்கள் ஜெபிக்கும் இடங்களாகவும் நம்பிக்கை கொண்ட இடங்களாகவும் இன்று வரை இருந்து வருகின்றன.